வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள். கல்வி அமைச்சின் தீர்மானத்திற்கு அதிபர்கள் எதிர்ப்பு, தொழிற்சங்க நடவடிக்கையில் குதிக்க தீர்மானம். குடும்ப பிரச்சனையை தீர்க்க சிஐடிக்கு செல்லும் அனுர தரப்பு கடுமையாக சாடிய தயாசிரி. ஜனாதிபதியின் உயர் அதிகாரத்தை முறைகேடாக பயன்படுத்தியவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை, நீதி அமைச்சர் திட்டவட்டம். தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு அழைத்து வரப்பட்ட சிங்கள மக்கள், கலகம் அடக்கும் போலீசார் குவிப்பு, தமிழ் ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி மறுப்பு. தமிழகத்தில் அகதிகளாக தஞ்சமடைந்த இலங்கை குடும்பம். ரவி குமுதேஸ் பணியிடை நீக்கம். பொசன் தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் 19,185 தான சாலைகள். வற்றாப்பளைக்கு சென்று திரும்பிய இளைஞன் விபத்தில் பலி. வற்றாப்பளை கண்ணகி அம்மனுக்கு பறவை காவடி எடுத்த பெண் பக்தர்கள். உங்கள் விடுமுறையை மகிழ்வுடன் கழிக்க குளிரூட்டப்படாத அறைகள், இணைந்த குளிரறை வசதிகள், போக்குவரத்து வசதிகள், இலவச வைஃபை மற்றும் சிசிடிவி கேமராவுடன் கூடிய 24 மணி நேர பாதுகாப்பு வசதிகளுடன் இன்னும் பல சேவைகளை வழங்குகின்றது சாய் ஹாலிடே இன். இலக்கம் 132, கச்சேரி, நல்லூர் வீதி, யாழ்ப்பாணம். தொடர்புகளுக்கு 0212224615, 0212224616. டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் குறித்து கல்வி அமைச்சின் தீர்மானத்திற்கு அதிபர்கள் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளனர். டெங்கு நுளம்புகள் பரவக்கூடிய ஆபத்துக்கள் காணப்படும் இடங்கள் பாடசாலை சூழலில் அடையாளம் காணப்பட்டால் அதிபர்கள் அதன் பொறுப்பினை ஏற்க வேண்டும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இது தொடர்பில் கல்வி அமைச்சு சுற்று நிருபம் ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்த தீர்மானத்திற்கு அதிபர்கள் தர அதிகாரிகள் சங்கம் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது. அரசு அதிகாரிகளை பலிகொடுக்கும் வகையிலான நடவடிக்கைக்கு எதிராக அதிபர்கள் எதிர்வரும் 15ஆம் தேதியின் பின்னர் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளனர். 2025 ஜூன் மாதம் 9 வரை இலங்கை முழுவதும் 25,055 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். மேலும் 13 மரணங்கள் ஏற்பட்டுள்ளன. நாட்டில் டெங்கு மற்றும் சிக்கின்குனியா நோய்களினால் பாடசாலை மாணவர்கள் பாதிக்கப்படுவதாக சுகாதாரத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்குவதிலும் முறைகேடு இடம்பெறுவதை தவிர்த்துக் கொள்ள முடியாத அளவிற்கு இந்த அரசாங்கத்தின் செயல்திறன் காணப்படுகின்றது. இந்த அரசாங்கம் ஏர்போர்ட் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்ட கருத்து இன்று உண்மையாகியுள்ளது என பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர தெரிவித்தார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு தெரிவித்தார். இந்த அரசாங்கத்தின் பெரும்பாலான உறுப்பினர்களின் திருட்டு, கலாநிதி மற்றும் பேராசிரியர் பட்டம் தொடர்பில் உண்மை வெளிவந்ததன் பின்னர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளித்தார்கள். ஆளும் தரப்பின் உறுப்பினரது குடும்ப பிரச்சினைக்கும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சென்றார்கள். ஜனாதிபதி அனுமதியில்லாமல் முறைகேடான வகையில் கைதி ஒருவருக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளமை வெளிவந்துள்ளது. கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்குவதிலும் முறைகேடு இடம்பெறுவதை தவிர்த்துக் கொள்ள முடியாத அளவுக்கு இந்த அரசாங்கத்தின் செயல்திறன் காணப்படுகிறது. இவர்கள் வாய்ச்சொல் வீரர்களே தவிர செயல் வீரர்கள் அல்ல. தாந்தோன்றித்தனமாக செயல்படுவது மாத்திரமே அரசாங்கத்தின் கொள்கையாக உள்ளது என குறிப்பிட்டார். ஜனாதிபதியின் உயர் அதிகாரத்தை முறைகேடான வகையில் பயன்படுத்தியவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நீதி அமைச்சர் கர்ஷன நாணயக்கார தெரிவித்தார். ஜனாதிபதியின் அதிகாரத்தை முறைகேடாக பயன்படுத்தி சட்டவிரோதமான முறையில் அனுராதபுரம் சிறைச்சாலையில் இருந்து கைதியொருவர் விடுவிக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சிறை கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் அமைப்பினர் நீதி அமைச்சின் முன்பாக நேற்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை நேரில் சென்று சந்தித்த நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்கார அவர்களை நீதி அமைச்சின் காரியாலயத்திற்குள் அழைத்து அவர்களுடன் சுமூகமான முறையில் கலந்துரையாடினார். இதன்போது சிறை கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் அமைப்பின் பிரதிநிதிகள் சிறைச்சாலையில் இடம்பெறும் ஊழல் மோசடிகள் தீவிரமடைந்துள்ளது என்று குறிப்பிட்டதுடன் ஒரு சில அதிகாரிகள் கைதிகளிடம் லஞ்சம் பெற்று ஜனாதிபதி பொது மன்னிப்பை முறைகேடான வகையில் பயன்படுத்தி சட்டவிரோதமான முறையில் கைதிகளை விடுவிப்பதாகவும் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து கருத்து தெரிவித்த நீதி அமைச்சர் பொது மன்னிப்புக்காக நீதி அமைச்சு ஜனாதிபதி செயலகத்திற்கு அனுப்பி வைத்த பெயர் பட்டியலிலும் ஜனாதிபதி செயலகம் சிறைச்சாலை தலைமையகத்திற்கு அனுப்பி வைத்த பெயர் பட்டியலிலும் அத்துல திலகரத்ன என்ற
கைதியின் பெயர் உள்ளடக்கப்படவில்லை. ஜனாதிபதியின் உயர் அதிகாரம் முறைகேடான வகையில் பயன்படுத்தப்பட்டு இந்த கைதி விடுவிக்கப்பட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் நீதி அமைச்சு துரிதமாக செயல்படவில்லை என்று எதிர்க்கட்சியினர் குற்றஞ்சாட்டுவது அடிப்படையற்றது. அரச உயர் அதிகாரிகளை அமைச்சரின் தீர்மானத்திற்கு அமைய பதவி இடைநிறுத்த முடியாது. இதற்கு முறையான வழிமுறைகள் உள்ளன. ஆகவே இந்த விடயத்தில் சிறைச்சாலை ஆணையாளர் நாயகத்தை விசாரணைக்குட்படுத்த வேண்டிய அவசியம் காணப்படுகிறது. ஜனாதிபதி தலைமையில் நேற்று கூடிய அமைச்சரவை கூட்டத்தில் முன்வைத்த யோசனைக்கு அமைவாக சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள தேச விகாரையை அகற்றக் கோரியும் விகாரை அமைந்துள்ள காணி மற்றும் அதனை சூழவுள்ள காணிகளை காணி உரிமையாளர்களிடம் மீளவும் வழங்குமாறு வலியுறுத்தியும் இன்று போராட்டம் நடைபெறுகின்றது. பொசன் போயா தினமான இன்றைய தினமும் அங்கு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. திஸ்ஸ விகாரையில் இன்று நடைபெறவுள்ள பொசன் பௌர்ணமி வழிபாட்டு நடவடிக்கைகளுக்காக ஆயிரக்கணக்கான சிங்கள மக்கள் கொண்டுவரப்பட உள்ளனர். இந்த நிலையில் தையிட்டி விகாரை பகுதியில் குழப்பமான சூழல் உருவாகலாம் என்ற முன்னெச்சரிக்கையின் அடிப்படையில் போலீசாரின் தண்ணீர் பாய்ச்சும் இயந்திரம் நேற்று கொண்டுவரப்பட்டுள்ளதுடன் கலகமடக்கும் போலீசாரும் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் குறித்த இடத்திற்கு சிங்கள ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதுடன் தமிழ் ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தையிட்டி திஸ்ஸ விகாரைக்கு அருகில் போராட்டம் செய்ய வேண்டாம் என நேற்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உள்ளிட்ட 27 பேருக்கு மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தினால் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கையிலிருந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்து 5 பேர் தனுஷ்கோடிக்கு அகதிகளாக சென்றுள்ள நிலையில் அவர்கள் மண்டப முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கண்டி மாவட்டம் கம்பளை பகுதியை சேர்ந்த முகமது கியாஸ் மனைவி பாத்திமா ஃபர்ஹானா இவர்களின் குழந்தைகள் முகமது யக்யா, அலியா, அமிரா ஆகிய 5 பேரே இவ்வாறு அகதிகளாக சென்றுள்ளனர். இலங்கையில் உள்ள தலைமன்னாரிலிருந்து ஃபைபர் படகில் புறப்பட்டு தனுஷ்கோடி கடல் பகுதியில் நேற்றைய தினம் அதிகாலை சென்றடைந்தனர். தகவல் அறிந்த போலீசார் தனுஷ்கோடி கடற்கரை பகுதியில் இருந்த 5 பேரையும் மண்டபம் போலீஸ் நிலையம் அழைத்து சென்று விசாரணைகளை மேற்கொண்டனர். இலங்கையில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட போது பலரிடம் கடன் பெற்று திருப்பிக் கொடுக்க முடியாததால் வாழ வழியின்றி தமிழகத்திற்கு குடும்பத்தோடு அகதிகளாக வந்ததாக முகமது கியாஸ் தெரிவித்துள்ளார். விசாரணைக்கு பின்னர் அவர்கள் மண்டபத்தில் உள்ள அகதிகள் முகாமில் ஒப்படைக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. மருத்துவ ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநர் ரவி குமுதேஸ் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இந்த இடைநீக்கம் 2024 அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. இதன்படி இடைநீக்க காலத்தில் அவருக்கு சம்பளம் அல்லது வேறு எந்த கொடுப்பனவுகளும் வழங்கப்படாது என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் ஒழுங்கு நடவடிக்கைகள் முடியும் வரை அவர் வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. ரவி குமுதேஸ் நிறுவன விதிகளை மீறி 2024 பொது தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட்டதால் இவ்வாறு பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் இடைநீக்கம் செய்யப்பட்டமை குறித்து தனக்கு உத்தியோகபூர்வ கடிதம் எதுவும் கிடைக்கவில்லை என ரவி குமுதேஸ் தெரிவித்துள்ளார். பணி இடைநீக்கம் தொடர்புடைய கடிதம் ஊடக நிறுவனங்களுக்கு மட்டுமே அனுப்பப்பட்டுள்ளது. அவ்வாறு செய்வதன் மூலம் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தன்னையும் பிற தொழிற்சங்கங்களையும் மிரட்ட முயற்சிக்கிறார் என்றும் ரவி குமுதேஸ் தெரிவித்துள்ளார். 2025 பொசன் பண்டிகையை முன்னிட்டு நாடு முழுவதும் 1985 பொசன் தானசாலைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார மற்றும் ஊடக அமைச்சின் மேலதிக செயலாளர் விசேட வைத்தியர் லட்சுமி சோமதுங்க தெரிவித்துள்ளார். பாதுகாப்பான மற்றும் சுகாதாரமான தானசாலையை ஒழுங்கு செய்வதற்கான விரிவான வழிகாட்டுதல்கள் என்ற தலைப்பில் கடந்த 2025 மே மாதம் 6ஆம் தேதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் விசேட வழிகாட்டுதல் தொடர் வெளியிடப்பட்டது. இந்த வழிகாட்டுதலில் சுகாதார அதிகாரிகளுடன் தானசாலைகளை பதிவு செய்தல், பொது சுகாதார பரிசோதகர்களால் தகவல்களை சேகரித்தல், உணவு தயாரிப்பவர்களின் தனிப்பட்ட சுகாதாரத்தை உறுதி செய்தல், உணவு கையாளுபவர்கள் பின்பற்ற வேண்டிய கை சுத்தமாக வைத்திருத்தல் தொடர்பான சுகாதார நடைமுறைகள், உணவு கையாளுபவர்களின் சுகாதார நிலை, பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்கள், உணவு தயாரித்தல், கழிவு அகற்றல், உணவு சுகாதாரம் பற்றிய விழிப்புணர்வு, உணவு சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு பரிசோதனை ஆகியவை உள்ளடக்கப்பட்டுள்ளன. இந்தியாவுடன் கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தங்கள் மற்றும் 323 கொள்கலன்கள் விவகாரம் தொடர்பான உண்மையை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என பேராசிரியர் கொடப்பிடியே ரகுல தேரர் தெரிவித்தார்.
கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய கலந்து கொண்டார். பாரம்பரியமான அரசியல் கட்சிகள் மீது அதிருப்தி அடைந்த நிலையில்தான் நாட்டு மக்கள் இந்த அரசாங்கத்தை தெரிவு செய்தார்கள். குறுகிய காலத்துக்குள் மக்களின் எதிர்பார்ப்பு பாதிக்கப்பட்டுள்ளதை அவதானிக்க முடிகிறது. மக்களின் எதிர்பார்ப்பு அடிப்படை தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். சட்டத்திற்கு அமைய அரசாங்கம் செயல்பட வேண்டும். இருப்பினும் அரசாங்கம் சட்டத்திற்கு அப்பாற்பட்டு செயல்படுவதை அவதானிக்க முடிகிறது. பரிசோதனைகள் ஏதுமின்றி 300க்கும் அதிகமான கொள்கலன்கள் சட்டவிரோதமான முறையில் விடுவிக்கப்பட்டதாக ஊடகங்களில் குறிப்பிடப்படுகிறது. அத்துடன் இந்தியாவுடன் அண்மையில் கச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தங்கள் குறித்தும் கேள்வி எழுப்பப்படுகிறது. இதன் உண்மைத்தன்மையை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என்றார். பாணந்துறை மொரட்டுவ பகுதியில் ஏற்பட இருந்து பாறை தொடருந்து விபத்தை தடுத்து பொதுமகன் சமந்த பெர்னாண்டோ கௌரவிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் தொடருந்தை மோதாமல் நிறுத்திய சாரதி விதுர விதர்ஷனும் கௌரவிக்கப்பட்டுள்ளார். போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மற்றும் தொடர்ந்து பொது மேலாளர் தம்மிக்க ஜெயசுந்தர உட்பட பலர் நேற்று இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பங்கேற்றனர். பாணந்துறை மொரட்டுவ தொடருந்து நிலையங்களுக்கு இடையில் உடைந்த தண்டவாளத்தை கண்டு சாகரிகா என்ற தொடர்ந்து குறித்த இடத்திற்கு வருவதற்கு முன்பே ஏற்படவிருந்த பாதிப்பினை சமந்த பெர்னாண்டோ என்ற நபர் தடுத்திருந்தார். தண்டவாளம் உடைந்திருந்த நிலையில் அதனை கண்ட சமந்த பெர்னாண்டோ தனது சிவப்பு நிற சட்டையை கழற்றி தொடர்ந்து ஓட்டுநருக்கு ஆபத்தை தெரியப்படுத்தியுள்ளார். இதன் காரணமாக பாதுகாப்பாக தொடர்ந்து நிறுத்தப்பட்டமையினால் பாரிய விபத்து தவிர்க்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு வற்றாப்பளை ஆலயத்தின் வருடாந்த உற்சவத்திற்கு சென்று நேற்று வீடு திரும்பிய இளைஞன் விபத்தில் உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிளில் ஒட்டுசுட்டான் மாங்குளம் வீதியில் ஒலுமடு பகுதியில் விபத்துக்குள்ளாகிய இளைஞன் வாய்க்காலினுள் வீழ்ந்து உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து நித்திரை காரணமாக ஏற்பட்டிருக்கலாம் என மக்கள் தெரிவித்துள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க வற்றாப்பளை கண்ணகி அம்மன் ஆலய வைகாசி பொங்கல் உற்சவம் நேற்றைய தினம் இடம்பெற்றது. இந்த பொங்கல் உற்சவத்தில் பலரையும் நெகிழ்ச்சிக்குள்ளாக்கிய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. பொங்கல் உற்சவம் நேற்று வெகு விமர்சையாக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ மிக சிறப்பான முறையில் நடைபெற்றிருந்தது. இந்த நிலையில் அங்கு பெண் அடியார்கள் தூக்கு காவடி எடுத்து தமது நேர்த்தி கடனை நிறைவேற்றியிருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அத்தோடு பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாத யாத்திரை, பாட்சம்பு, பரவக்காவடி, தீட்சட்டி பாத யாத்திரை என பல்வேறு நேர்த்தி கடன்களையும் நிறைவேற்றினர். இந்த நிலையில் போலீசார், இராணுவத்தினர் மற்றும் சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தினர் ஆலயத்திற்கு வரும் பக்தர்களின் பாதுகாப்பிற்காக கடமையில் ஈடுபட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ளூராட்சி மன்றங்களை அறிவிக்கும் திகதிகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பேராதீவு பெற்ற பிரதேச சபையின் முதல் அமர்வானது நேற்று மாலை நடைபெற்றது. போரதீவுப்பற்று பிரதேச சபையின் தவிசாளர் விமலநாதன் மதிமேனன் தலைமையில் இந்த சபை அமர்வு நடைபெற்றது. இதன்போது சபைக்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் தவிசாளர் மேனன், உபதவிசாளர் தங்கராசா, கஜசீலன் உட்பட உறுப்பினர்கள், பிரதேச சபையின் உறுப்பினர்கள், இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான இரா சாணக்கியன், ஞாசிறுநேசன், கட்சிகளின் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர். இதன்போது தமிழர் விடுதலை போராட்டத்தில் உயிர் நீத்த அனைவரையும் நினைவு கூறுகிறேன் என்று கூறி தமது கன்னியுரை தவிசாளர் மேனன் நிகழ்த்தினார். இந்த அமர்வின் போது தவிசாளரினால் மக்கள் நல அடிப்படையாக கொண்டு சில தீர்மானங்கள் கொண்டுவரப்பட்டு சபையின் அனுமதிகள் வழங்கப்பட்டன. 10 வட்டாரங்களை கொண்ட போரதீவு பற்று பிரதேசத்தில் பட்டியல் வேட்பாளர்கள் அடங்கலாக 16 உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அதில் 8 உறுப்பினர்கள் இலங்கை தமிழரசு கட்சி சார்பிலும், 5 உறுப்பினர்கள் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி சார்பிலும், 3 உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சார்பிலும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். சாவகச்சேரி நகரில் பாடசாலை மாணவர்களுக்கு நீண்ட காலமாக போதைப்பொருள் மற்றும் போதை மாத்திரை விற்பனையில் ஈடுபட்டு வந்து முஸ்லிம் வர்த்தகர் ஒருவர் நேற்று சாவகச்சேரி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சாவகச்சேரி நகர் பகுதியில் பாடசாலை மாணவர்கள் சிலர் போதைப்பொருள் பாவனையில் ஈடுபட்டு வருவதாக கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைவாக சாவகச்சேரி நகர் பகுதியில் உள்ள பிரபல பாடசாலையின் மாணவர்களில் 3 நேற்றிரவு கைது செய்யப்பட்டு அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் சாவகச்சேரி நகர் பகுதியில் மரத்தளபாட திருத்த வேலை செய்யும் வர்த்தக நிலையத்தை நடத்தும் 45 வயதான முஸ்லிம் வர்த்தகர் ஒருவரிடம் இருந்து போதை மாத்திரைகள் பெற்றுக்கொள்வது தெரிய வந்தது. இந்த நிலையில் நேற்று குறித்த வர்த்தகர் 330 போதை
மாத்திரைகளுடன் கைது செய்யப்பட்டு மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது இவர் ஐஸ் போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர் என தெரிய வந்துள்ளது. போதை மாத்திரைகளை பாடசாலை மாணவர்களுக்கு விற்பதன் மூலம் கிடைக்கும் பணத்தில் ஐஸ் போதைப் பொருட்களை பெற்று பாவித்து வருவதாக போலீசாரிடம் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.